ஹாய் ஹலோ வெல்கம் டு ஒரு ஹோம்லி கிச்சன். இன்றைக்கி சிம்பிளான மஷ்ரூம் பிரியாணி ஒரு 10 மினிட்ஸில் எப்படி செய்யறது பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு வெங்காயம், இந்த பாருங்கள், ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூனு, ஒரு 2 தக்காளி அரைஞ்சி வச்சு, தக்காளி சின்ன தக்காளி தான் அரைஞ்சி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி போட்டுக்கலாம். பாருங்கள், போட்டாச்சு. அதுக்கப்புறம் இப்போ அந்த கரம் மசாலா ஐட்டம் நான் அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே ஒன்றா பொடி பண்ணி வச்சுருக்கேன். பிரியாணி எல்லாமே, ஏன்னா அதெல்லாம் தனித்தனியாக எடுத்துடுறாங்க. இது பாருங்கள், அப்படியே ஓரளவுக்கு க்ரஷ் பண்ண மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போது இது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு தான் சேர்க்குறேன், நீங்கள் எந்த உப்பு வேணாலும் சேர்த்துக்கோங்க. ஆனியன் பாருங்கள், ஒரு 3/4 பதம் வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வதக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அந்த மஷ்ரூமு, புதினா, பட்டர் பீன்ஸு இது தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் கட் பண்ணி. இப்போ அதை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ அதை சேர்த்துக்கலாம். அதில் இங்கே பாருங்கள், இது போட்டாச்சு. என்னதான் இருந்தாலும் மஷ்ரூமு அந்த பீனும் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் நான். இது வேணும்னா சேர்த்துக்கோங்க, பிடிக்காதவங்க சேர்க்காதீங்க. நான் எப்போவுமே சேர்ப்பேன் எல்லாத்துலேயுமே. இப்போ நல்லா கலரிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருவோம் கொஞ்சம் நேரம். ஏன்னா மஷ்ரூம் தண்ணி வரும், அது போகட்டும். இதில் இப்போ வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அதுவும் இது காஷ்மீரி மிளகாத்தூள் தான், அதனால் காரம் இருக்காது. அதனால் நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காஷ்மீரி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் தாராளமாக சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வெறும் மிளகாத்தூள் சேர்க்கறதா இருந்தால் கொஞ்சம் கம்மி பண்ணி அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா இங்கே பாருங்கள், இப்போ நல்லா தண்ணிலாம் வற்றினதுக்கப்புறம் நல்லா 2 ஸ்பூன் நிறைய கெட்டி தயிர், அது கூட புளிப்பு இல்லாத தயிரை பார்த்து சேர்த்துக்கலாம். இந்த தயிரெல்லாம் ட்ரை ஆனோடனே தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி நான் சீரக சம்பா அரிசின்றதுனால 1க்கு 2 ஊற்றிருக்கேன். நீங்கள் பிரியாணி ரைஸாக இருந்தால் 2 கப்பு அரிசி போடுறீங்கன்னா 3.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இது நல்லா தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி போட்டலாம். இது சீரக சம்பா அரிசி நான் போடுறேன். நான் சொன்ன அப்புறம் வேறு அரிசியாக இருந்தால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து போட்டுக்கோங்க. ஒரு கல் உப்பு ஜாஸ்தியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக நம்மளோட மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இருந்ததுன்னா தூவி இறக்கிடுங்க. என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, அதனால் அப்படியே இறக்கிட்டேன், ஆஃப் பண்ணியாச்சு. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.